தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த சங்கீதம் தாவீது நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரால் விடுவிக்கப்பட்டு அதன் பின்பு நன்றியோடு பாடின சங்கீதம் தான் இது. ஒரு பெரிய இஸ்ரவேலுடைய மன்னர் நெருக்கப்பட்டார். அவரால் ஆதரவு பெற்ற அனைத்து மக்களும் அவனுடைய மகனுடன் சேர்ந்து அப்சலோமுடன் சேர்ந்து அவனை எதிர்த்து நின்றார்கள். ஆனாலும் அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் அவர் கர்த்தரை மட்டுமே நம்பி அவரை நோக்கி அபயம் விட்டு கூப்பிட்டார். பிரியமானவர்களை, இதை நாம் அனைவரும் அறிந்த உண்மை. உடனே கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்கு அவருடைய எதிரிகளிடமிருந்து விடுதலை தந்து சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவரை மன்னராக்கினார். அவருடைய எதிரிகள் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு பணிந்து நடந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதே போன்றுதான் கர்த்தர் நம்மிடமும் கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ நெருக்கப்படுகின்ற நேரத்தில் என்னை மட்டுமே நோக்கி கூப்பிடு. நான் தாவீதுடன் இருந்தது போன்று உன்னுடன் இருந்து உன்னையும் உன் சந்ததிகளையும் விடுவித்து ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது மனிதரை பரிகாரி நம்பாமல் கர்த்தரை மட்டுமே நம்பி கூப்பிடுவோம். தாவீதை போன்று விடுதலை பெற்றுக்கொண்டு நம் எதிரிகள் நம் காலடியில் வருவதை கண்டு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, தாவீது நெருக்கப்படும் பொழுது உம்மை மட்டுமே நோக்கி நம்பி கூப்பிட்டு விடுதலை பெற்றான். அவருடைய எதிரிகள் அவன் காலடியில் வந்தார்கள். அப்பா, இதை போன்று நாங்களும் எங்களுடைய நெருக்கத்தின் காலங்களில் உம்மை மட்டுமே நம்பி உம்மையே கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இன்றிலிருந்து உம்மை மட்டுமே நோக்கி கூப்பிடுவோம், உம்மை மட்டுமே நம்பி இருப்போம். உமது ஆசீர்வாதங்களை அளவிலாமல் பெற்று எங்கள் சத்துருக்கள் எங்கள் காலடியில் வருவதை கண்டு நன்றி கூறுவோம். மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.